குடும்பத்த என் நிமித்தமாக நீங்க ஆசீர்வதிக்கணும்ப்பா. அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடம் நம் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படணும். டாடி தாங்க முடியல டாடி. ப்ளீஸ் டாடி. இந்த வெயிலின் நன்மையெல்லாம் மாற்றி நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழைய தந்து, நல்ல ஒரு சூழ்நிலைய தாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, டாடி கேட்ட உடனே பதில் தருவாங்க. பாருங்க இப்ப 2, 3 நாளா பாத்தீங்கன்னா, அல்லேலூயா பக்கங்கள்லலாம் மழை பெய்திருக்கு. நல்ல ஒரு கிளைமேட் சேஞ்ச். இது பாத்தீங்கன்னா, அதிகமான ஒரு இதுக்கு முந்தி போன அப்பமே என்ன செய்யுது வெப்பம் அதிகமான ஒரு வெப்பம் இருந்துச்சு. ஆனா அந்த நாட்கள்ல அக்கினி நட்சத்திரங்கள்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த வெயிலினுடைய ரொம்ப தாக்கம் இருக்கணும். அந்த நாட்கள்ல ரொம்ப ஓவரா இருக்கும் நாங்க. ஆனா பாருங்க அப்பா ஹalleluya ஆமென், ஆமென். சூழ்நிலையை தம்முடைய பிள்ளைகளுக்காக மாற்றி கொடுக்கிற தேவன். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஹalleluya அவங்க வெயில்ல கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும், இரவிலே குளிர்ல தாம் பிள்ளைங்க ஆமென் தாங்கிக் கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி அவர் அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். அதே தேவன் அவர் நேற்றும், இன்றும், என்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இன்று ஆவிக்குரிய இஸ்ரவேல் நம்ம தான். நமக்கு தேவன் ஹalleluya எவ்வளவா இருப்பார். இன்னைக்கு பாருங்க நல்ல ஒரு கிளைமேட். முந்தா நாள்லாம் பாத்தீங்கன்னு சொல்லி டாடி ஏசில இருக்கிற மாதிரி இருக்கு டாடி. எவ்வளவு அருமையா மாத்தி தந்துட்டீங்க டாடி. உண்மையிலே சொல்றேன் எதுக்குன்னா, நம்ம ஐயோ வெயில் அடிக்கு வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டே இருக்க கூடாது. டாடி இத மாத்தி தாங்கப்பா அப்படின்னு சொன்ன அப்ப கேட்கணும்னே நினைப்பாங்க. என் பிள்ளை யார்ட்ட கேட்கட்டுமே அப்படின்னுட்டு. பாருங்க கடந்த நாட்கள்ல எங்க சபையிலும் ஜெபிச்சோம். என்னுடைய சகோதரி இருக்கிற இடங்கள்லாம் நல்ல மழை பெய்திருக்கு. எங்களுக்கும் கர்த்தர் இயேசப்பா தருவாங்க. கடந்த டிசம்பர்ல கூட அங்கங்க மழை பெய்து எங்களுக்கு பெய்யாம இருந்துச்சு. ஆனா இடைவெளி பகுதியில பாத்தீங்கன்னா, கர்த்தர் அருமையான மழைய ஹalleluya ஒரு ஆசீர்வாதமான மழைய அப்ப தந்தாங்க. அதனால இந்த நாட்களிலும் கூட ஹalleluya ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹலமரபோ ஷபாரிக்கர தீரா. ஆமென். அன்று எலியா தீர்க்கதரிசி அவர் சுருக்கமா தான் ஜெபிச்சார். ஹalleluya தேவனுக்கு முன்பாக நிற்கிற நாள். சேனைகளின் தேவனுக்கு முன்பாக அவர் எப்பொழுது நின்று கொண்டு இருக்கிறதுனால தான் என்னை கேட்டாலும் என்னை கேட்டாலும் ரொம்பலாம் ஒரு லாங் ஜெபம் கிடையாது. ஹalleluya ஷார்ட்டா தான் கேட்டாரு. உடனே பதில். உடனே பதில். அப்படிதான் அப்பவும் நம்முடைய ஜெபத்துக்கும் அப்படிதான். நம்ம ரொம்ப கடந்து போராடி கொண்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஹalleluya கர்த்தருடைய காரியத்தை நம்ம ஃபர்ஸ்ட் வச்சு அவருடைய ஊழியங்கள், அவருடைய காரியங்கள், அவருடைய சிந்தையாகவே நம்முடைய சிந்தை மாறும் பொழுது ஹalleluya அப்பா நமக்கு என்ன செய்வாங்க? இந்த உலக பிரகாரமான சூழ்நிலைகளையும் தேவன் நமக்கு மாற்றி தருகிற தேவனாக தம்முடைய பிள்ளைகளின் நிமித்தமாக நாம் தான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமானவர்கள். ஆண்டவர் ஒரு நாள் சொல்லும் பொழுது, நான் உன்னை உலகத்துக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறேன். நான் மட்டும் இல்ல, இணைப்பில் வந்த தேவ பிள்ளைகளே எல்லாரும் நம்ம இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமான மக்கள். இன்னைக்கு நம்ம இணைந்து ஜெபிக்க வந்திருக்கோம். நம்ம யாருக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம்? ஹalleluya நம்முடைய காரியங்களுக்காக நம்ம லாஸ்ட்ல வச்சுக்கிட்டு, மற்றபடி என்ன செய்றோம்? ஹalleluya தேசத்தின் எழுப்புதலுக்காக தான் நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். அதனால நீங்க அப்பாவோட நெருங்கி உறவாட உறவாட உங்க சிந்தை அப்படியே மாறிடும். அதுக்கப்புறம் கஷ்டமாவே இருக்காது. இந்த உலக பிரகாரமான காரியமும் கஷ்டமா இருக்காது. ஹalleluya ஆவிக்குரிய ஜீவியத்திலே நல்ல ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நம்மளால என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். மீண்டுமாக இப்பொழுது நாம் செய்தி வேலைக்குள்ளாய் கடந்து சென்று ஹalleluya எத்தனை பேர் இவ்வளவு நேரம் நல்லா நல்லா அபிஷேகத்துல நிறைஞ்சீங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லலாமா? நான் நல்லா அபிஷேகத்துல நிரம்பினேன். நல்லா ஆவியில நிரம்பி ஜெபிச்சேன். ஹalleluya. ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாமா? ஹalleluya. ஆமென். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? ஒண்ணு ஹalleluya ஆவியானவர் வழி நடத்துறபடி கொஞ்ச நேரம் என்ன செய்யலாம்? எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு ஹalleluya அந்த ஆராதனையினுடைய ஹalleluya அந்த நேரத்த நம்ம அதிகமா என்ன செய்வோம்? உணருவோம். ஹalleluya ஆமென், ஆமென். நல்லா ஆவியில நிரம்பி இப்போ அந்நிய பாஷையில பேசப் போறோம். யாராவது இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய அபிஷேகத்தை ஹalleluya பெறாதவர்கள் பெற்றீங்களா? அதே நேரத்துல ஹalleluya அபிஷேகத்தை பெற்றவங்க நாங்க நல்லா என்ன செய்தோம்? எங்கள்ல இருந்து அப்படியே ஒரு அருவி கொட்டுவது போல எங்க மேல கொட்டப்பட்டு அது ஓவர் ஃப்ளோ ஆகி போறத நாங்க உணர்ந்தோம். அதே போல நல்லா நாங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிச்சோம். அந்நிய பாஷையிலேயே நாங்க பாடல்கள பாடணும் அப்படிங்கிறவ யாராவது ஒருத்தர் இந்த வேளையில இந்த 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 நாள்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அனுபவத்த கொஞ்சம் ஷார்ட்டா யாராவது ஒருத்தர் சொல்லும்படியா கேட்டுக்கொள்கிறேன். யாருமே இந்த நேரத்துல மகிழ்ந்து களிகூர்ந்து நல்ல ஒரு ஆவியில நல்ல நிறைந்து உலகத்தை மறந்து ஹalleluya கர்த்தருக்குள்ளாக அப்படியே களிகூர்ந்து அந்த அனுபவத்தை யாருமே பெறலையா? இந்த எவ்வளவு அருமையா ஆவியானவர் நம்மள பாடல் வேலையில நடத்துனாங்க. ஹalleluya யாரும் கூட அந்த காரியத்தை நீங்க உணரலையா? யாராவது உணர்ந்தீங்கன்னா நீங்க சொல்லலாம். ஹalleluya இந்த வேளையிலும் கூட
அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா நாம் அந்நிய பாஷையில ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. அதற்கப்புறம் நாம் செய்தி வேலைக்குள்ளாய் ஹல்லேலூயா கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த உன்னதத்தின் ஆவியை, இந்த வல்லமையை ஹல்லேலூயா ஒவ்வொருவருமே ஹல்லேலூயா அத என்ன செய்யணும்? ஹல்லேலூயா அப்படியே வந்துட்டு போகக்கூடாது. நீங்க வருஷங்களாக ஹல்லேலூயா 3 வருஷங்கள் ஆக போகுது. அப்படி வந்துட்டு நம்ம ஜெபிச்சுட்டு போறவங்களா இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வந்திருக்குது. நம்மள என்ன செய்யணும்? அப்படியே வெரிஃபை பண்ணிட்டே இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்த நம்ம வெரிஃபை பண்ணிட்டே இருக்கணும். நான் நேற்று இருந்தத விட இன்னைக்கு கூடியிருக்கனா? அப்பா கிட்ட அப்பா நல்லா பேசுறாங்களா நம்மட்ட? அப்பா நல்ல காரியங்கள நல்லா பேசிட்டு இருக்காங்களா? இல்ல நம்ம மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோமா? அப்பா பேசாம இருந்தா உடனே பேசணும். டாடி பேசுங்க டாடி, ப்ளீஸ் டாடி. ஏன் டாடி பேசல என்கிட்ட? ஏதாவது என்ன காரியங்கள் உங்களுக்கு குற்றம் குறைகள் இருந்தாலும் மன்னிச்சு, ஹல்லேலூயா என்கிட்ட இப்ப பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னா அப்பா என்ன செய்வாங்க? ஹல்லேலூயா உடனே எப்ப என் பிள்ளை பேசணும்னு தான் அப்பா காத்திருப்பாங்க. அவர் நம்மளோடு பேச அவர் ஆவல் உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால இந்த வேளையில எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் என்ன செய்யலாம்? ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாமா? ஹலமரபோ ஷபாரி கரதீரா கீதா சரதோரி அதிமரதோரி கபாரி கரதீரா. நான் மட்டும் பேசுறது இல்ல, நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு என்ன செய்யுங்க? ஹல்லேலூயா கொஞ்சம் தயவு செய்து ஹல்லேலூயா எல்லாருமே ஒரு வேர்டுனா கூட நீங்க திருப்பி சொல்லுங்க. யாரும் உங்க வார்த்தையை கவனிக்கிறது கிடையாது. அப்பா ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டு இருப்பா. அப்பா பார்த்தா போதும், அப்பா கேட்டா போதும், அப்பா அத ஹல்லேலூயா ஏற்றுக்கொண்டா போதும். அதனால யாராவது கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாருமே விட்டு கொடுத்து ஹல்லேலூயா அன்மியூட் பண்ணி ஹல்லேலூயா ஆமென் 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 அன்மியூட் பண்ணுங்க ஹல்லேலூயா ஆமென் ஆமென். இன்னும் வார்த்தைகள் கிடைக்கலன்னா அந்த நேரத்துல நல்லா ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆமென் பாஷைகள் அந்நிய பாஷை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. ஆமென் கர்த்தருடைய ஹல்லேலூயா அபிஷேகம் கிடைச்சிருக்கு, எனக்கு இன்னும் அந்நிய பாஷை கிடைக்கலன்னு சொல்றவங்க நல்லா ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிட்டுங்க. வீட்டுல உள்ள எந்த காரியத்துக்கும் சிந்தனை கொடுக்காதீங்க. நல்லா என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் மட்டும் மற்றவங்க பண்ணுங்க. மற்றவங்க என்ன செய்யுங்க? நல்லா என்ன செய்யுங்க? ஆவி அந்நிய பாஷையில ஜெபிங்க. அதிமர தோரி வாரிக்கர தீரா ஹமல தோரி சர திகல தீரா கிண்ண ஜலதோரா. நல்லா விட்டு கொடுத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா ஈஸ்வர திகல தோரி ஹமாரி சர தோரி தாரி சர திகல தாரி ஒரி சர துகர தோரி ஹமாரி சர தீரா ஈமான் சதர் சர தோரி தவளி தீரா சீரா ரிகல் லீனா சர தோரி தமல தாரி சர தோஹல தீரா ரிபா லீனா சர தோரி மாரி சர தோரா ரிமா லல தீசா ரதல தகால தோரி हमारी करा धीरा सीरा दोरी दबाला धीरा रीमा लदा सरा दोहला दोरी हमारी कला धीरा रीमा रिसला दोरी हमारी कला धीरा रीमा लीदा सरा दोरी दीपला दादी सरा दिगला सरा दोरी दमारा रीमा दोरी दोरी कमारी सरा दीरा रीमा लदा सरा दोरी कबारी करा दीरा अदी सरा दोरी दमाली दर दीरा रीमा लदा सरा दीरा रिकल दीरा आमे अடைபட்ட ஊற்றுகள் திறக்கட்டும் அடைபட்ட நமக்கு தந்த விலையேறப்பட்ட அபிஷேகத்துக்காக இணைந்து ஜெபிக்கிறதுக்காக ஜீவன் சுகம் ஆரோக்கிய தந்ததற்காக நல்ல சோத்திரம் பண்ணுங்க
இந்த பலத்தால் என்னை மூடி பாதுகாத்து உம்முடைய பாஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. எல்லாத்துக்கும் இந்த வேலையில தொடர்ந்து உங்க வீட்டுல என்ன செய்யுங்க, நீங்க நல்ல எந்த வேலையிலும் சரி மனசுல வச்சு ஹல்லேலூயா வெளியே பேச முடியாத நேரத்துல நல்ல மனசுல வச்சு ஆவியில நிரம்பி ஜெபிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடு என்ன செய்யுங்க, அந்த வசனத்தின்படி வந்துருங்க. அந்த வசனத்தின்படி ஆவியானவர் ஒவ்வொருவரையும் எந்த சமயத்திலும் ஜெபிக்க தேவன் கிருபை செய்வாராக. இந்த வேளையில நான் வாசித்த வேத பகுதியை மீண்டும் வாசிக்கலாம். எஸ்ஐயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஹல்லேலூயா. அந்த வசனத்தை திருப்பி ஒருவர் வாசித்து ஒரு சில காரியங்களை இந்த நாளிலும் கூட ஹல்லேலூயா நான் சிந்திக்க இருக்கிறோம். 32:15 ஒருவர் வாசிக்கலாம். உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து நம் மீது ஆவி ஊற்றப்பட வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரம் போலதான் இருக்கும். அப்ப என்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மீது ஊற்றப்படுதோ, நல்லா பாருங்க, நம்ம ஸ்பிரிச்சுவல்ல நல்ல ஒரு இதுல இருக்கும்போது நம்முடைய சரீரம் கூட பாருங்க அந்த பலவீனம் உடனே மாறிடும். இன்னைக்கு சரீரத்துல வியாதிகள், பலவீனங்கள், எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள இருக்கிறீங்களா? நல்ல அபிஷேகத்துல நிரம்பி, அப்பா நீங்க சொல்லியிருக்கீங்களப்பா, உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாகும், என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்லியிருக்கீங்களப்பா அப்படின்னு சொல்லி ஹல்லேலூயா. சாதாரண ஒரு மனிதன் தான் ஹல்லேலூயா சிம்சோன். அவனுக்குள் தேவ பலம் வந்த பொழுது, அந்த அபிஷேகத்துல ஆவியானவர் வந்த பொழுது எவ்வளவு பெரிய காரியம் செய்தா. என்னைக்காவது உலகத்துல நம்ம இதுவரைக்கும் வேதத்தில் எழுதப்பட்ட சிம்சோனை கொண்டு தேவன் செய்த காரியங்கள் இன்னைக்கு எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? யாராவது இப்படி செய்தவங்க? வாசல் அப்படி நிலையோட பிடுங்கிக்கிட்டு அப்படி போன ஆளு. ஹல்லேலூயா. அவனை எதனாலையும் கட்ட முடியல. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். பாருங்க, 2 தூண அசைச்சே முழு மண்டபத்தையும் விழ செய்தவன். அவனுக்குள் ஒரு அசுர பலம். ஹல்லேலூயா. யாரிடத்திலிருந்து அது பெற்ற பலம்? அது அபிஷேகத்தினால் வந்த பலம். அப்போ இந்த கடைசி நாட்கள்ல ஒருவேளை அவங்க மாம்ச பிரகாரமான மக்களோடு தான் அவங்களுக்கு போராட்டம் இருந்து பழைய ஏற்பாட்டுல. இன்னைக்கு நமக்கு அவங்க மாம்ச பிரகாரமான மனிதரோட கிடையாது. ஹல்லேலூயா. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனை, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா சரீரத்துல அதிகமான வேதனைகள், ஹல்லேலூயா குடும்பங்கள்ல பிரச்சனைகள், போராட்டம் வருதுன்னா அந்த அந்தகார லோகாதிபதி, இப்பிரபஞ்சத்தின் ஹல்லேலூயா ஆமென் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவி, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அவனுக்கு பேரு. அவனுடைய அக்கினி அஸ்திரங்கள் நம்ம மீது என்ன செய்யுது? எய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அதெல்லாம் அவித்து போடணும்னா நம்ம ஆவியில நிரம்பி ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆவியானவர் என்ன செய்வாரு? அதை எல்லாத்தையும் அவன் எய்யக்கூடிய அக்கினி ஆஸ்திரத்தை அவித்து போட்டு கொண்டே இருப்பார். நம்மளும் திடீர்னு சரீரத்துல பலவீனம் வந்து என்ன? திடீர்னு ஒரு பலவீனம், இயேசுவின் நாமத்தினால் வெளியே போ, என் சரீரத்துல உனக்கு அதிகாரம் கிடையாது, அப்படியே அதட்டுங்க, உடனே போயிரும். அப்படித்தான் கர்த்தர் இத்தனை வருஷங்கள் என்ன நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி அதட்டணும்னு போயிரும். திடீர்னு பாத்தீங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு தாக்குதல் சரீரத்துல ஒரு என்ன இது வரைக்கும் நல்லா தானே இருந்தோம், ஏன் இப்படி ஒரு திடீர் பலவீனம் வருது? இயேசுவின் நாமத்தினாலே பலவீனமே வெளியே போ, என் சரீரத்துல உனக்கு அதிகாரம் கிடையாது, இது என் தேவன் வாழக்கூடிய ஆலயம். அப்படியே சொல்லுங்க, இது என் தேவன் வாழக்கூடிய ஆலயம், அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, உனக்கு என்ன அதிகாரம் என் சரீரத்துல? இயேசுவின் நாமத்தினால பலவீனமே வெளியே போ சொல்லுவேன். அப்பா நீங்க இந்த உலகத்துல இருந்த நாட்கள்ல நீங்க எவ்வளவு பலத்தோடு எவ்வளவு காரியங்களை செய்றீங்கப்பா, உங்க பிள்ளைனா எனக்கு உங்க பலன் வேணும்ல. ஆமென். அப்பாட்ட எப்பவும் சொல்லுவேன், உங்க பலன் எனக்கு வேண்டுமே அப்பா, உங்க பலன் எனக்கு வேண்டுமே. இதை கர்த்தர் பாடலா தந்திருக்காங்க, அதை பாடுவேன். உங்க பலன் எனக்கு வேண்டுமே அப்பா, உங்க பலன் எனக்கு வேண்டுமே.
பாருங்க, ஒரு செகண்ட்ல தூக்கி நிறுத்திடுவாங்க. அடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அல்லேலூயா 1:79. ஒரு சில வசனங்கள் தான் நான் பார்த்து அல்லேலூயா ஜெப வேளைக்குள் கடந்து செல்லலாம். 1:79. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. ஹalleluya சமாதானத்தின் வழியில நம்மை நடத்துவதற்கு ஹalleluya உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். ஹalleluya இந்த இணைப்பில் வந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஹalleluya சமாதானமாய் ஹalleluya ஆமென் ஆமென் ஆண்டவருடைய அந்த அருணோதயத்தை பெற்ற மக்களாக ஹalleluya தேவன் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு செழிப்பை ஹalleluya வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக தேவன் மாற்றுவாராக. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கும் அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பாருங்க, ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. ஹalleluya உன்னதத்திலிருந்து வரும் பலம். அப்போ நம்ம அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தர்றாருன்னா அது என்னது உன்னதத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பலம். அப்போ இது உலக பிரகாரமான பலம் கிடையாது. அது உன்னதத்திலிருந்து உன்னதமானவர் உன்னதமான தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய பலம்னா அது எப்படிப்பட்ட பலமா இருக்கும் பாருங்க. நம்முடைய உலக பிரகாரமான காரியங்கள் நம்மள சோர்வுக்குள் ஆகுதுன்னா உடனே ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிச்சீங்கன்னு வச்சுடுங்க, ஒரு செகண்ட்ல போயிரும். ஒரு செகண்ட்ல அந்த பாரெல்லாம் நம்மளை விட்டு போயிரும். அப்போ உன்னதத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலனால் நம்முடைய ஹalleluya நாம் நிரப்பப்பட வேண்டும். ஹalleluya அவங்க அப்படித்தான் காத்திருந்து என்ன செய்தாங்க, எருசலேமை விட்டு அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனை நீங்க பெற்றுக்கொள்ள வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, எருசலேமை விட்டு வெளியே போயிடாதீங்க. காத்திருங்க அபிஷேகம் பெறாதவங்க என்ன செய்யுங்க, காத்திருந்து இந்த நாளிலும் பெற்றுக்கொண்டவங்க ஹalleluya அந்த ஆவிக்குரிய வரங்களை அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. அப்படி பெற்ற அபிஷேகத்திலேயே அப்படியே இருந்துகிட்டு இருக்காதீங்க. அது தேங்கிய நீராய் மாறிவிடும். நல்ல ஓவர் ஃப்ளோவாகி உங்கள்ல இருந்து போகட்டும். அடுத்தபடியாக ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya யோவான் எழுதின சுவிசேஷம் 3:31. ஒரு 2 வசனங்களையும் நாம் வாசிக்கலாம். 3:31 யோவான் எழுதின சுவிசேஷம் 3:31. உன்னதத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியில் இருந்து உண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பாருங்க, உன்னதத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து எல்லாரிலும் மேலானவர். நாம் அந்த மேலானவருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளாக, அந்த உன்னதத்தின் ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்ட மக்களாக இருப்போம் என்றால் நம்மளால என்ன செய்ய முடியாது, அரட்டை அடிக்கிறது, கிண்டல் கேலி பண்றது, மற்றவங்கிட்ட உட்கார்ந்து அப்படி நேரத்தை போக்குறது, பேசுறது, போன்ல மற்ற உலக காரியங்களையே பேசி மகிழ்றது, அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்வோம், நம்ம விட்டு போயிரும். நம்ம யாரோட பேசினாலும் சரி, கர்த்தருடைய வசனங்கள், கர்த்தருடைய காரியங்கள், அல்லேலூயா நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க, உங்க குடும்பங்கள்லாம் அப்படி இருக்கு, எல்லாரும் நல்லா சுகபலத்தோட இருக்கீங்களான்னு நினைச்சிட்டு முதல் சுக செய்தியை விசாரிப்போம். அதுக்கப்புறம் கர்த்தருக்குள்ளாக எப்படி இருக்கீங்க, நீங்க ஆண்டவருக்காக என்ன பண்ணிலாம் செய்றீங்க, எப்படி உங்க வாழ்க்கை இருக்கு, பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, அல்லேலூயா கணவர் நல்லா ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் நல்லா சபைக்கு போறீங்களான்னு சொல்லி நினைச்சுவோம். அல்லேலூயா ஆவிக்குரிய காரியங்களே நம்ம பேசுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐக்கியம் அல்லேலூயா பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோட தான் நம்முடைய ஐக்கியம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உலகம் முழுசும் பாருங்க, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு பேர் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. எவ்வளவு பேர் நம்மளாம் ஒருத்தர் பார்க்கவா செய்தோம். இன்னைக்கு நம்மளெல்லாம் கர்த்தர் இணைச்சிருக்காருன்னா இது ஹalleluya ஆமென் ஆமென் தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிய கிருபை. நம்ம ஒரு தகப்பன் பிள்ளைகளாக இருக்கிறதுனாலதான் கர்த்தர் நம்மள இன்னைக்கு இணைச்சிருக்கிறாரு. உலக பிரகாரமா பாருங்க, ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகளே இன்னைக்கு எவ்வளவு பேருக்குள்ள எத்தனை பிரிவுகள், ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம, ஒருத்தரோட சொத்துக்கும் எல்லா காரியங்களுக்கும் போட்டி பொறாமைகள், எவ்வளவு காரியங்கள்ல மற்றவங்களோட ஹalleluya கூட பிறந்த சகோதரிகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு கர்த்தர் பாருங்க ஹalleluya நம்முடைய சகோதர சகோதரிகளுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம், சபையில ஒரு ஐக்கியம். இன்னைக்கு நம்ம உலகத்துல எங்க இருந்தலாமோ எவ்வளவு மக்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. இன்னைக்கு எவ்வளவு பேர், இதுதான் பெரிய பாக்கியம். இன்னைக்கு பாருங்க, நம்ம எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறோம்.
ஆனா இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுசும் ஆமென், பல தேசங்களில இருந்து இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சகோதர சகோதரிகளை தந்திருக்காரு பாத்தீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சு எவ்வளவு பெரிய பாக்கியம். இதுதான் ஒரு தகப்பன் பிள்ளைகள். அல்லேலூயா. நம்முடைய தகப்பன் எப்படி மேலானவரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய வார்த்தைகளும், நம்முடைய பேச்சும் மேலானவைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா, உன்னதத்திலிருந்து இந்த ஊற்றப்படக்கூடிய ஆவி நமக்கு பலம். நமக்கு அது என்னது? அதுதான் பலம். நல்ல ஆவியில பலனா இருங்க. ஆவியில பலனா இருந்தீங்கன்னா, சரீர பிரகாரமா எந்த காரியம் வந்தாலும் ஒரு நிமிஷத்துல என்ன செய்வோம்? அப்ப இயேசுவின் நாமத்தினால வெளிய போனே அதட்டிட்டு, அப்பாவுடைய சமூகத்துல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிச்சுட்டு, அப்படியே என்ன செய்வோம்? அப்பா கையில குடுத்துருவோம். நீங்க பாத்துக்கிடுங்கப்பா. இனி இது என் காரியம் கிடையாது டாடி. நீங்க பாத்துக்கிடுங்க. உண்மையில எதுக்காக சொல்றேன்னா, நான் உலக பிரகாரமான காரியத்தோட நான் அதிக நேரம் போராடுறதே கிடையாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும். அப்பாட்ட பல அ எ எப்பொழுது ஆவி, ஆத்துமா, சரீரத்த அவர் கரத்துல ஒப்புக் கொடுத்து, தேவ சித்தத்தின்படி கர்த்தர் என்னை நடத்த ஆரம்பிச்சாரோ, அன்னையில இருந்து அப்படித்தான். நான் அந்த உலக பிரகார காரியத்துக்கு அப்படியே போராடிட்டே இருக்க மாட்டேன். அப்படியே ஆவியில நிரம்பி அந்த காரியத்துல அந்நிய பாஷையில ஜெபிச்சு, நல்ல ஒரு அந்த பாரம் நீங்கிரும். உள்ளத்துல நல்ல சமாதானம் வந்துரும். டாடி கைய நீட்டியே குடுப்பேன். டாடி இனி இது உங்க காரியம். நீங்க பாத்துக்கிடுங்கப்பா. இதுவா எனக்கு போராட்டம்? நான் உங்க காரியத்த பாக்கணும். என் காரியத்த நீங்க பாத்துக்கிடுங்க. அப்படி சொல்லிட்டு தான் அப்பா என்ன செய்தாங்க ஒவ்வொரு நாளும். ஏன்னா உள்ளத்துல அந்த சமாதானம் எப்பொழுதும் இருக்கும். உள்ளத்துல ஹல்லேலூயா, எதையாவது நினைச்சு கலங்குறது, எதையாவது நினைச்சு பயப்படுறது, எதையாவது யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படியே இருக்க கூடவும் கூடாது, முடியவும் முடியாது. ஏன்னா அப்பா பண்ணியே செய்யணும். அல்லேலூயா. அப்பாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அதனால இந்த உலக பிரகாரமான இந்த போராட்டம், கஷ்டங்கள் அல்லேலூயா நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தானா, கவலை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. கஷ்டம், பிரச்சனை இல்லாதவங்க யாரும் கிடையாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தில் உபத்திரம் கிடையாது. என் பிள்ளைகளுக்கு கஷ்டமே கிடையாதுன்னு அப்பா சொல்லவே இல்ல. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் ஆயுதம். உனக்கு எதிரா ஆயுதம் உருவாக்கப்படும். உருவாக்கப்படாதுன்னு சொல்லல. உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரா ஆயுதம் உருவாக்கப்படும். மனிதர்கள் எதிரா வருவாங்க. சத்துரு உனக்கு எதிரா வருவான். ஆனா அது என்ன செய்யும்? வாய்க்காதே போகும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான என்ன கிடையாது? குறி சொல்லுதல் இல்லை. அல்லேலூயா. ஆமே ரிசர கரமோ ஷபா ரிக்கர தோரி ஹபீரதர சோர என்ன ஒரு வசனத்தை வாசித்து அல்லேலூயா ஜெப வேலைக்குள் கடந்து செல்வோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அந்த வேலை உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்குதா? ஹல்லேலூயா. ஆமீன், ஆமீன். யோபு தீர்க்க புஸ்தகம் 31:2 ஒரு வாசித்து நாம என்ன செய்யலாம்? ஜெப வேலைக்குள் கடந்து செல்லலாம். யோபு 31:2. அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும், உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? பாருங்க, என்ன ஒரு தடவை கூட செல்வி. அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும், உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? பாருங்க, உன்னதத்திலிருந்து ஒரு பங்கு. உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கக்கூடிய சுதந்திரம். அப்போ நம்முடைய பங்கு இந்த உலக பிரகாரமா சொத்து சொம்முகள் இருந்தாலும், நம்முடைய பங்கு எங்க இருக்குது? உன்னதத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பங்கு. அதே போல சர்வ வல்ல தேவனிடத்திலிருந்து இறங்கக்கூடிய சுதந்திரம். வியாழக்கிழமை பாருங்க, நான் அந்த சொன்னேன்ல அந்த 9:30 to 10:30 ஹல்லேலூயா, யுகே, யூரோப்பியன், ஸ்ரீலங்கா, இந்தியா தேசங்கள் எழுப்புதலுக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த லண்டன் ஹல்லேலூயா மோசஸ் பாஸ்டர் அவங்க மூலமாக தேவ தரிசனத்தின்படி அந்த ஊழியத்தை செய்யற கர்த்தர் நடத்தி வருகிறார். வியாழக்கிழமை அதுல செய்தி கொடுக்க அழைக்கப்படுவது உண்டு. அப்போ பாருங்க, அந்த ஜெபத்துக்கு நான் ஆயத்தமாயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா, நான் வந்து நல்லா ஓப்பனா தான் என்ன செய்றேன், லேசா அப்படியே ஜெபத்துல இருக்கிறேன். நல்லா ஆழ்ந்த என்ன செய்யல, ஹல்லேலூயா, அப்படியே ஆழத்துக்குள்ள செல்லல. அப்படியே நார்மலா என்ன செய்றேன், அப்படி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் 9:30க்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு, கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை நான் ஓப்பனாவே பாக்குறேன். அதாவது கண்ண மூடி இருந்தாலும் தரிசனங்கிறது சில டைம்ல நமக்கு என்னது, ஹல்லேலூயா, ஆழ்நிலைக்குள்ள போன பிறகு அந்த தரிசனங்கள் சில டைம்ல அது வித்தியாசமா இருக்கும். 2க்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அது ஓப்பனாகவே என்ன செய்யுது எனக்கு தெரியுது. நான் இருக்கிறேன். அப்படி கட்டில் எனக்கு முன்னாடி பீரோ இருக்கு. அதுல வந்து ஏதோ உயரமான ஒண்ணு, ஒரு ஒரு ஹல்லேலூயா ஒரு ஸ்டாண்ட் போல ஒரு உயரமா வச்சிருக்குது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, நல்லா வந்து ஒரு பெரிய கவர். இந்த பாத்திரங்கள்லாம் வாங்கும்போது ஒரு பெரிய கவர்ல எவ்வளவு போட்டாலும் அந்த கவருக்குள்ள அந்த அப்படி பிடிக்கும். அப்படி ஒரு வந்து அந்த பாத்திரங்கள் அது அது உள்ள என்ன வச்சிருக்குங்கிறது காட்டப்படல. நல்ல ஒரு கிரீன் கலர்
நல்லா மேல வந்து என்ன செய்யுது, அது முடிச்சு போட்டு பெரிய அளவு நான் அடிக்கடி எப்பல்லாம் பார்த்திருக்கேன்னா, அல்லேலூயா இடைங்குடியில நாங்க முன்னாடி இந்த கொரோனாவுக்கு முன்னலாம் ஜெபிக்கும்போது, எத்தன பேர் வர்றாங்களோ, அத்தன இந்த ஃபாரின்லருந்து கிஃப்ட் அனுப்புவாங்க. அப்படி ஒரு நல்ல அழகான கவர்கள் அப்படி வச்சு அழகா கொண்டு வச்சுருவாங்க. எத்தன பேர் வர்றாங்களோ, அத்தன பேருக்கு அப்ப கொண்டு வச்சுருவாங்க. அப்பதான் இப்ப பாருங்க, நம்ம இந்த யோபுல இந்த வசனத்தை வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அல்லேலூயா உன்னதத்துக்கு கொடுக்கக்கூடிய பங்கு, சர்வ வல்லவரிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த சுதந்திரம். அப்ப பாருங்க, இன்னைக்கு இணைப்புல ஜெபிக்க வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே ஹல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க வனாந்தரத்துல அவருடைய வார்த்தை கேட்ட மக்கள ஆண்டவர் சும்மா அனுப்புனாரா? ஹல்லேலூயா. அவங்களுக்கு வழியில சோர்ந்து போகணும் சாப்பாடு எல்லாம் குடுத்து அனுப்பினாங்க. இன்னைக்கு இந்த இணைப்பில் வந்துள்ள ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. 17 பேருக்கும் அப்பா என்ன செய்வாங்க? அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த பங்கு, அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய சுதந்திரம். இந்த 2யும் கொடுத்து தான் அனுப்புவாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு பெரிய பேக் அப்படி பெருசா வச்சிருந்தேன். அப்ப நான் சொன்னேன், இன்னைக்கு ஜெபத்துல வந்து எல்லாருக்கும் அப்பா கிஃப்ட் கொண்டு வச்சுட்டாங்க. அப்ப நம்முடைய தகப்பன் ஐஸ்வர்ய சம்பனர். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆமென் பூமிக்கு கீழ உள்ள எவ்வளவு விலை உயர்ந்த கற்கள், ஹல்லேலூயா தங்கம், வெள்ளி எல்லாம் அப்பாவுக்கு உள்ளதுதான். அவர் ஐஸ்வர்ய சம்பனர். வானத்திலேயே என்ன செய்றாரு, அவர் அறைகள கட்டி வச்சிருக்கிறாரு. வானத்தின் பலகணிகள திறந்தோம்னா, ஐஸ்வர்யம்லாம் கொட்டு கொட்டுன்னு நம்ம மேல என்ன செய்யும்? ஹல்லேலூயா ஆசீர்வாதமாகி அந்த ஐஸ்வர்யம் நம்ம மீது நல்ல சுகங்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கு தந்துருவாங்க. அதனால இந்த வேளையிலும் கூட அப்பா யாரையுமே அவர் வெறுமையாய் அனுப்புவதில்லை. அதனால இந்த நாளிலும் கூட நாம் வாசித்த வேத வசனத்தின்படியாக உன்னதத்திலிருந்து ஆமென் அந்த ஆவி நம் மீது ஊற்றப்படணும். எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? தயவு செய்து அப்படியே நாள கடத்திக்கிட்டே போகாதீங்க. நல்ல அப்போஸ்தலர் நடபடிகள், நிருபங்கள நல்லா வாசிங்க. மெயினா என்ன செய்யுங்க, அப்போஸ்தலர் நடபடிகள வாசித்து, அதே போல யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம். அதுல பார்க்கிறோம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன். அந்த வசனத்த வச்சு கேளுங்க. அதுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்துல பாத்தீங்கன்னா, அப்படியே கை, கால் அங்கங்க என்ன செய்யுது? ஹல்லேலூயா கிடக்குது. ஆவி அதற்குள் போகும்போது, அது என்ன செய்யுது? சேனையாக எழும்பி நிக்குது. ஹல்லேலூயா. மரி தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மற்ற ஜனங்கள் ஹல்லேலூயா ஆண்டவருடைய இரட்சிப்புக்குள்ள இந்த அபிஷேகத்துக்குள்ள வராத மற்ற மக்கள் ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் மரித்தவர்கள். அவர்கள் மரித்தவர்கள். அப்போ நம்ம தான் கர்த்தரிடத்துல பரிந்து பேசி ஜனங்களுக்காக நம்ம திறப்புல நின்னு நம்ம ஜெபிக்கும் போதுதான் ஹல்லேலூயா இப்படியாக மரித்து கிடக்கிற இந்த ஜனங்களை தேவன் சேனையாக ஹல்லேலூயா எழுப்புவார். ஆண்டவர் அவர் மட்டும் சொல்லல. ஹல்லேலூயா எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நீ அவர் சொல்ல எசேக்கியேல் தீர்க்கதரிசியை சொல்ல வச்சாரு. அப்போ நம்ம தான் ஹல்லேலூயா மரித்திருக்கிற மனிதர் மேல கர்த்தர் இரக்கம் வைக்கணும். அதாவது மற்ற எல்லா மனிதருமே ஆண்டவருக்கு முன்பாக ஹல்லேலூயா அவர்கள் சரீர பிரகாரமாக உயிரோடு இருந்தார் கூட அவங்க ஆவியில என்னது ஹல்லேலூயா மரித்த மனிதர்கள் தான். இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுதுதான் அந்த நித்திய ஜீவனை ஹல்லேலூயா ஆமென். நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டாய்? பிரவேசிக்க மாட்டாய் என்று ஆண்டவர் என்ன செய்வாரு? ஹல்லேலூயா நிக்கதமிட்ட பேசுவாரு. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய இந்த ரட்சிப்பை பெற்ற மக்கள் தான் ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன்னா ரட்சிப்புக்குள்ள வரும் பொழுது கிறிஸ்துவில் உள்ள ஜீவன் அவருக்குள் இருந்த அந்த நித்திய ஜீவன் ஹல்லேலூயா நம்முடைய ஆவிக்குள்ளாக வந்துகிறது. நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இணைஞ்சிருது. நமக்குள்ள ஆவியானவர் வரும்போது நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இணையும் போது நாம் ஆவியிலே ஹல்லேலூயா ஜீவன் உள்ள மக்களாக கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் உயிருள்ள மக்களாக ஹல்லேலூயா நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் ஆவிக்குரிய மக்கள். ஹல்லேலூயா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம். ஏன்னா ஆதாம் ஏவாள் சாகவே சாவேன்னா உடனே அவங்க சரீர பிரகாரமாக சாவல. ஒரு ஆவிக்குரிய மரணம் அவங்களுக்குள்ள வந்துட்டு அதைத்தான் புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு பெற்று தந்து அவரே உயிர்த்தெழுதலுடைய முதல் பலன். அவர்தான் முதல் பலன். நம்மளும் என்ன செய்வோம்? உயிரோடு கூட நம்ம என்ன செய்வோம்? ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ஆண்டவருடைய வருகையிலே நாம் உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். மரித்த பரிசுத்தவான்கள் ஹல்லேலூயா ஆமென். அவர்கள் உயிரோடு கூட என்ன செய்வாங்க? எழுந்திருப்பாங்க. ஹல்லேலூயா நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை கிறிஸ்துவின் மகிமையான சாயலுக்கொப்பாய் மாற்றுறது யாரு? ஆவியானவர். அப்போ அவர் நமக்குள் இருந்தால்தான் நாம் கிறிஸ்துவின் அந்த மகிமையின் சாயல் நமக்குள்ள வரணும்.
கிறிஸ்துவின் ஹalleluya நம்முடைய ரூபமாகவும் நம்முடைய சாயலாகவும் மனிதனை உருவாக்கும் என்று சொல்லிதான் என்ன செய்தார்? பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? அந்த வார்த்தை காரியங்களை சொல்லிதான் முதல் மனிதனாகிய ஆதாமை உருவாக்கினார். அப்போ நாம் ஆண்டவருடைய சாயல், ஆண்டவருடைய ரூபம், அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. ஹalleluya ஆவியான தேவன் நமக்குள் வந்து ஆவியாக அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுதுதான் ஹalleluya நம்ம பாவி பாவி நம்முடைய குற்றம் குறைகள் எதனாலும் அறிக்கைப்படணும். அதுக்காக பாவி பாவின்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. எதுக்காகனா ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை அவர் சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். நமக்காக அவர் வாக்கு கடங்காத ஹalleluya வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் அவர் ஆமென் பிதாவிடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கும் அவருக்கும் ஹalleluya ஆமென் ஆண்டவருக்கும் நமக்கும் எப்பொழுதும் ஒரு தொடர்பு. ஹalleluya எந்த இடையில எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அப்படி எத்தனை பேர் உணர்றீங்க? நான் எப்ப பேசினாலும் அப்பா என்கிட்ட பேசுவாங்க. எப்ப பேசினாலும் அப்பா எனக்கு தரிசனங்கள் கொடுப்பாங்க. எப்பனாலும் நான் அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்போ நமக்கும் அவருக்கும் இடையில எந்த ஒரு காரியங்களும் இடையில வராம இருந்துன்னா நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நம்ம என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்கிறோம். எப்பவும் அப்பா கிட்ட ஒரு தகப்பன் பிள்ளையாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஹalleluya அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். பரிசுத்த தேவனோடு நாம் உறவாடும் பொழுது நமக்குள்ள எந்த அசுத்தங்களும் என்ன செய்யாது? நுழைய விட மாட்டார். ஏன்னா நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். நம்ம யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்? உலகத்து மனுஷங்கிட்ட இல்ல. நம்ம யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்? பரிசுத்த தேவனிடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். பரிசுத்தம் உள்ள தேவனிடத்துல பேச பேச அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய சாயல் நமக்குள்ள என்ன செய்யுது? உருவாகிக்கிட்டே இருக்குது. ஹalleluya எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கீங்க? தயவு செய்து இந்த அனுபவத்துக்குள்ள வந்துருங்க. எப்பொழுதும் அப்பா கிட்ட பேசி உறவாடுகிற அனுபவம் வந்தா நம்ம பாவி பாவின்னு சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ள சுத்திகரிச்சுட்டு நம்ம சிந்தைக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தையை மாறும் பொழுது நமக்குள்ள எதுக்கு அடுத்த சிந்தனை வரப்போகுது? வேற சிந்தனை வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் வெளியே போ, உடனே போயிடும். எப்பொழுதும் உள்ளத்துல ஒரு சமாதானம், எப்பொழுதும் தேவனோடு உறவாடுகிறது. எப்பனாலும் அப்பா பேசணும் நம்ம கிட்ட. எப்ப பேசினாலும் அப்பா நம்மகிட்ட பேசணும். அது சமையல் அறையில இருந்தாலும் சரி, ஹalleluya அது குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்ல டிராவல்ல இருந்தாலும் சரி, இல்ல வெளியே நம்ம போய்கிட்டு இருந்தாலும் சரி, இல்ல நம்ம சர்ச்சில் இருக்கிறோம் ஆராதிக்கிறோம், எப்பனாலும் அப்பா பேசணும். நம்ம பேசுறது இருக்கட்டும். எப்பனாலும் அப்பா நம்ம சொன்ன டக்குன்னு உடனே பதில் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பிணைப்பு 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 அவரோடு என்ன செய்யணும்? ஒன்றரை கலந்துரும். நம்மளும் அவரும் அப்படி ஒன்னோட ஒண்ணு என்ன செய்யணும்? கலந்துரும். அதுதான் தகப்பன் பிள்ளை உறவு. ஹalleluya அந்த பிணைப்பை நமக்கு தரக்கூடியவர் தான் ஆவியானவர். ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நமக்காக பிதாவினிடத்திலே ஹalleluya பரிந்து பேசி ஜெபிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஹalleluya மகிமை உண்டாவதாக. ஆமென் ஹalleluya. இந்த நாளிலும் நாம் வாசித்த வேத பகுதியின்படியாக ஹalleluya உன்னதத்திலிருந்து ஆவி நம் மீது ஊற்றப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா வனாந்தரமான நிலைமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். உலகத்துல இருக்க வரைக்கும் தேவைகள் இருக்கு. எல்லா காரியங்களும் இருக்கதான் செய்யும். எல்லா காரியங்களும் உலகத்துல இருக்க வரைக்கும் இருக்குது. அதுக்காக அதையே கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஹalleluya நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் சர்வ வல்லமை தேவன். அவர் எல்சடாய். அவர் பட்ட மரத்தையும் துளிர்க்க செய்கிற தேவன். வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற தேவன். நம்முடைய பொருளாதார தேவைகள், நம்முடைய காரியங்கள் அப்பாட்ட சொன்னா போதும். டாடி எனக்கு இவ்வளவு காரியங்கள் தேவைப்படுது டாடி, நீங்க தான்ப்பா தரணும். சொல்லுங்க. உண்மையிலே நான் அப்படிதான் அப்பாட்ட சொல்லி சில காரியங்கள் எனக்கு தேவைப்பட டாடி, எனக்கு என்ன காரியம் தேவைப்படுதுப்பா, பிளீஸ்ப்பா எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வேன்? நீங்க எனக்கு தாங்கப்பான்னு சொன்னா போதும். உடனே அப்பா என்ன செய்வாங்க? தந்துருவாங்க. எதுக்காகன்னா எப்ப பார்த்தாலும் அதுக்காக உலகத்தோட போராடுறது கிடையாது. ஏதாவது தேவைகள் இருந்தா, டாடி எனக்கு இந்த மாசம் இவ்வளவு தேவை இருக்குப்பா, இந்த காரியங்கள்லாம் தேவைப்படுதுப்பா டாடி, பிளீஸ் டாடி நீங்க தான்ப்பா தரணும். அப்படியே கணவரா இருக்கலாம், அவங்க சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க கையில இருந்து நம்ம என்ன வாங்கும் போதும் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நமக்காக எல்லாமே நம்ம வீட்டுக்காக தான் செய்யறோம். வீட்டுல உள்ள காரியங்களை தான் செலவழிக்கிறோம். ஆனாலும் கூட ஒருவருக்கு ஒருவர் நினைச்சோம் நம்ம மனம் பொருந்தி ஹalleluya நல்லா ஹalleluya அம்பே எனக்கு சாட்டர்டே நான் இஷ்டப்பட்டு தாங்கப்பா, கஷ்டப்பட்டு தராதீங்க உனக்கு இஷ்டப்பட்டு தான் தர்றேன் அப்படிம்பாங்க. எதுக்காகனா நம்முடைய கணவரா இருந்தா கூட ஹalleluya நம்ம வந்து என்ன செய்யணும்? ஹalleluya அவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது? அவங்க மன சங்கடப்பட்டு நம்மளுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. எதை செய்தா கூட அவங்க சந்தோஷமா செய்யணும். அதே போல பிள்ளைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் பிள்ளைங்க என்ன செய்யணும்? மனமும் வந்து சந்தோஷத்தோட செய்யணும். எரிச்சலோடு கோபத்தோடு வேலையை செய்து தரக்கூடாது. அந்த பிள்ளைங்களும் கூட நல்ல மனப்பூர்வமா செய்யணும். அதுதான் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். அது பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். எந்த ஒரு காரியம் செய்தாலும்
யாருக்கு செய்தாலும் அதை சந்தோஷமா செய்யணும். ஹல்லேலூயா. மன கஷ்டம் யார்கிட்டயும் வலுக்கட்டாயமா பிடிச்சு இழுக்க கூடாது. அது நமக்கு என்ன செய்யுது? அது ஆசீர்வாதமா இருக்காது. அப்பா கிட்ட சொல்லிருவேன், டாடி சாதாரண பேசுவேன். டாடி இந்த மாதிரி தேவைப்பா, இவ்வளவு தேவைப்படுதுப்பா. நீங்க தான்ப்பா இதெல்லாம் பாத்துக்கணும். நல்ல காரியங்கள்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னா போதும். சாதாரண பேசுறது. ஹல்லேலூயா. சொன்னா போதும். அப்பா உடனே என்ன செய்வாங்க? உடனேயே உண்மையிலே சொல்றேன். உடனே வாங்கி செய்து தந்துருவாங்க. ஏன்னா, பிள்ளை வந்து நம்முடைய காரியத்த அவ பாத்துக்கிட்டு இருக்கா. நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் தான் அவளுக்குள்ள இருக்கு. நம்முடைய நமக்காகவே ஓடிக்கொண்டு இருக்காங்கும்போது, அப்பா நம்ம காரியத்த அவர் பொறுப்பெடுக்க மாட்டாரா? பரலோக ஊழியத்தையே நம்ம கையில தந்திருக்காங்க. ஹல்லேலூயா! பரலோக தரிசனங்கள், தேவ திட்டங்கள், பிதாவினுடைய திட்டங்களின்படிதான் நமக்கு இந்த ஊழியங்கள கர்த்தர் தந்திருக்காருன்னா, இவ்ளோ கனமான ஊழியத்த நமக்கு தந்தவரு. இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அது எம்மாத்திரம். ஹல்லேலூயா. அதனால அதெல்லாம் செகண்ட் தான். அது லாஸ்ட் தான். அதுக்கு என்னது ஹல்லேலூயா, ஆமென். அதெல்லாம் அப்படி பின்னாடி வச்சிரணும். ஹல்லேலூயா. அப்பாவுடைய காரியத்துக்காக அவருடைய சித்தத்தை அறிந்து, சரியா? தேவ சித்தத்தை அறிந்து, ஆவியானவரிடத்துல நம்மள முற்றிலும் அர்ப்பணித்து, உங்க சித்தத்தின்படி என்ன நடத்துங்கப்பான்னா, நல்லா அருமையா நம்மள கர்த்தர் எல்லாருமே கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஏன்னா இந்த இணைப்பில் வந்த தேவ பிள்ளைகள் எல்லாருமே ஒவ்வொருவரும் ஒரு சேனையா எழும்பணும். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சோம்ப்பா. நாங்கெல்லாம் சேர்ந்து தான் எஸ்தர் ஜெபக்குழுவுல ஜெபிச்சோம். அப்படின்னு சொல்லி சும்மா போய் என்ன செய்யக்கூடாது. அப்ப சமத்துல நிக்கக்கூடாது. நாங்கலாம் எவ்வளவு வருஷமா ஜெபிச்சோம். எல்லாரும் இணைஞ்சு ஜெபிச்சோம். நீ என்னம்மா கொண்டு வந்திருக்கா? நீ தனியா எனக்கு என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கா? அப்படின்னு சொல்லி அப்பா நீ என்ன கொண்டு வந்திருக்காம்மா? அப்படின்னு கேட்பாங்க. அதனால இணைந்து ஜெபிக்கிற ஊழியங்கள் இருக்குது. ஆனா கர்த்தருக்கு நம்ம தனிப்பட்ட முறையில ஹல்லேலூயா எவ்வளவு காரியங்கள, எவ்வளவு ஆத்துமாக்கள நம்ம கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறோம்? சுதந்தரிச்சிருக்கிறோம். எவ்வளவு பேருடைய காயங்கள ஆற்றி இருக்கோம். எவ்வளவு பேருக்கு நம்ம ஆறுதலா இருந்திருக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகள நம்ம விசாரிக்கிறோமா? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிற மக்களாக நம்ம இருக்கிறோம். அதுதான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்குது. ஹல்லேலூயா. இட்டமில்ல முத்துமணி டீச்சர். ஹல்லேலூயா. என்னுடைய சகோதரி. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 2வது சகோதரியோட ஒரு வருஷம் முந்தினவங்க தான். ஆனா பாருங்க எங்களுக்கு ரிலேட்டிவ். ஹல்லேலூயா. நான் திங்கட்கிழமை ஜெபத்துக்கு ஏன்னா ஏப்ரல்ல எனக்கு கால் பண்ணது நான் நினைச்சேன் யார் கால் பண்ணாலும் நான் பரவாத எடுத்து கண்டிப்பா எடுத்துருவேன். என்னமோ தெரியல இவ எடுக்காம இருக்கிறாளே எதுக்காக அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. என்னடா உடம்பு முடியலையா நீ? ஏன்னா 8 மணி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் டீச்சர் ஒர்க் பண்றாங்க. பல காரியங்கள் அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள கஷ்டங்கள கடந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பக்கத்து ஊர்ல அவங்க ஒரு குடும்பம் இக்கட்டான சூழ்நிலையில இருந்ததுனால அந்த வீட வாங்குனாங்க. ஆனா அந்த வீட்ட வாங்குனவருக்கே என்ன செய்தாங்க, சரி அவர் வயதான நேரத்துல எங்க போவான்னு அதையே அவங்களுக்கே குடுத்துட்டாங்க. ஆனா பாருங்க அந்த ஆள் இன்னைக்கு ஹல்லேலூயா பிரசிடென்ட்ட சொல்லி, ஹல்லேலூயா என் பேருக்கு என்ன செய், நான் தான் அந்த வீட்ல இருக்கேன். ஆ 5,50,000த்துக்கு 6, 7 லட்சம் செலவழிச்சு தான் அந்த வீட கையில 5,50,000 எவ்வளோ குடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பிறகு வீட பழையபடி மேல கொஞ்சம் இதுக்கு சரி பண்ணி கட்டுனாங்க. எவ்வளோ காரியங்கள் 7,00,000த்துக்கு எவ்வளோ லட்சங்கள் செலவழிச்சிருக்காங்க. ஆனா பாருங்க, இன்னைக்கு அந்த ஆளு அந்த வீட்ல இருந்துகிட்டு என்ன செய்றாரு, அந்த வீட தனக்கே வா வாங்குன பணத்த இது பண்ணல. எத்தனையோ வருஷங்கள் ஆயிட்டு 15 வருஷம் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். அவ்வளவு வருஷங்கள் ஆயிட்டு. ஆனா இன்னைக்கு என்ன செய்றாரு, தாம்பேல பத்திரம் போடுறதுக்கு அங்க உள்ள பிரசிடென்ட் கிட்ட சொல்லிட்டே இருக்காராம். உடனே டீச்சர் எனக்கு கால் பண்ணிட்டு எனக்கு போடும்போது எனக்கு எனக்கு அது ரொம்ப மனசுக்கு வேதனை தாங்க முடியல. அதே போல அவங்க வீட்டுக்கு பின்பக்கம் சொந்தக்காரங்க சரி இட வசதி இல்லன்னு புலங்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்தையும் அதே போல எங்க ஊர்ல உள்ள ஒரு பொண்ணு தான் அவங்க ரிலேட்டிவ் வந்து நாங்க தான் இவ்வளவு நாளா அந்த இடத்த என்ன செய்தோம். நாங்க தான் அத பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு தான் வேணும். கள்ளத்தனமா பத்திரங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஆனா அதெல்லாம் செல்லாம போயிட்டு. அதையும் என்ன செய்றாங்க, எங்களுக்கு தான் வேணும். இவங்க கிட்ட சமாதானமா, "ஏம்மா எங்களுக்கு இட வசதி இல்லம்மா. அந்த இடத்த நீ எங்களுக்கு தந்துருமா. எங்களுக்கு இட வசதி இல்லன்னு" கேட்டா குடுத்துருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல பாருங்க மதில் போடும்போது அவ்வளத்தையும் உடைச்சு போட்டு, பயங்கரமா எதிர்ப்பு. அந்த இடத்துலயும் கூட டீச்சர் என்ன செய்றாங்க, ஹல்லேலூயா ஒரு ரூம் கட்டி, ஏதாவது ஊழியர்கள் இப்ப 8 மணி சர்ச்சுக்கு வர்றாங்க, இல்ல வெளி ஊழியங்கள் செய்றவங்க, யாராவது தங்கணும்னா ஒரு பாத்ரூம், லெட்டின் கட்டி ஒரு ரூம் கட்டணும். அப்படி ஊழியத்துக்கு தான் கட்டணும்னு நெனச்சாங்க. இப்ப தெசன்வழியில ஒரு இடம் இருக்கு. நான் திங்கட்கிழமை அதுக்காக தான் எனக்கு வந்து அவங்க சொன்ன காரியம் எனக்கு ஏன்னா நாங்க பல வருஷமா டீச்சர் காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப மனசுல வேதனை தாங்க முடியல. ஆண்டவரே எத்தனை காலங்கள் இந்த போராட்டம். நன்மை செய்தவர்களுக்கு ஹல்லேலூயா நன்மைக்கு பதிலாய் தீமை செய்கிற மனிதர்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க வ வித்த வீட்ட தனக்கே வாங்கிக்கிடணுங்கிற ஹல்லேலூயா அந்த பொல்லாத ஆசைகள். ஹல்லேலூயா மற்றவங்க பொருள அபகரிக்கணுங்கிற எண்ணம். மற்றவங்க பொருள அபகரிக்கணுங்கிற எண்ணம். ஹல்லேலூயா நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்கிற காரியம்.
இது எனக்கு ரொம்ப ஒரு வேதனையா இருந்து. அதனால திங்கட்கிழமை என்ன செய்தேன், நான் ஃபோன் பண்ணி திங்கட்கிழமை தெசலோனிக்கேல ஒரு இடம் இருக்கு அவங்களுக்கு. அந்த இடத்த வச்சு நம்ம என்ன செய்யலாம்? ஹல்லேலூயா அந்த 2 காரியங்களுக்காகவும் ஜெபிக்கலாம். ஏன்னா, எனக்குள்ள ஒரு ரொம்ப நெஞ்சுல பயங்கரமான ஒரு வேதனை. எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஏன்னா டீச்சருக்குள்ள அப்படி ஒரு வேதனை இருக்குது. அது ஆவியானவர் என்ன செய்றார்? ஹல்லேலூயா அந்த வேதனைய எனக்குள்ள வச்சிருக்காரு. அப்போ எனக்குள்ள வச்ச அந்த வேதனை, ஹல்லேலூயா இன்னைக்கு 3 மணி ஜெபத்துல திங்கட்கிழமைக்கு சொல்லும்போது, இணைப்பில் வரக்கூடிய எல்லாருக்குள்ளயும் அந்த வேதனை போயிரும். அப்ப எல்லாரும் இணைந்து அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, ஹல்லேலூயா அந்த இடத்துக்காக தெசலோனிக்கேக்காக ஜெபிக்கிறோம் பூங்கா நகர்ங்கிற இடத்துக்கு. அ அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, டீச்சருடைய இந்த ஜெபத்துல வரக்கூடியவங்களுக்கு கட்டுகள் அறுக்கப்படும், கண்ணிகள் தெறிப்புண்டு போகும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அதனால ஜனங்கள் விடுவிக்கப்படணும். அப்ப அவங்க விடுவிக்கப்படும் பொழுது, ஹல்லேலூயா அவங்களிடத்திலிருந்து ஏறெடுக்கப்படக்கூடிய அந்த சோஸ்திர பலிகள், ஹல்லேலூயா அவங்க எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமா இருக்காங்க. ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்க. அதே போல நெறைய ஜனங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்க. விடிய காலம் பாத்தீங்கன்னா, எத்தனையோ வருஷங்களாக கிட்டத்தட்ட 20 வருஷம் மேல இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு பொருத்தனையோடு கூட 3 மணிக்கு எழும்பி 1½ மணி நேரம் இட்டமொழி சிஎஸ்ஐ சர்ச் அவங்க பெருக்குறாங்க. ஏன்னா அவங்க கணவர் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 2 கிட்னியும் செயலற்று போயிற்று. அப்புறம் ஒரு கிட்னி செயல்பட ஆரம்பிச்சு, நான் ஆஸ்பத்திரிக்கே மாட்டேன். உம்முடைய ஆலயத்தை நான் என்ன செய்வேன்? சுத்தம் பண்ணுவேன். அந்த ஆஸ்பத்திரியில காத்திருக்க மாட்டேன்னு சொல்லி, உம்முடைய ஆலயத்தை நான் சுத்தப்படுத்துவேன்னு அந்த பொருத்தனையோட 3 மணிக்கு நெனச்சு பாருங்க. அது மழை 2 வீட்டுக்கு இடையில சர்ச் முன்னாடிலாம் வெள்ளம் கெட்டி நிக்கும். எந்த வெள்ளமா இருந்தாலும் சரி. அந்த வெள்ளத்துக்குள்ள போய் அந்த 3 மணிக்கு போய் சர்ச்ச பெருக்கி, சர்ச்சுக்கு வெளிய பெருக்கி 1½ மணி நேரம் ஆகும்பாங்க. 4, 4:30க்கு அந்த ஜெபத்துக்கு முந்தி முடிப்பாங்க. அது தொடர்ந்து கிட்டத்தட்ட அந்த உங்க சாருக்கு அந்த கிட்னி ஹல்லேலூயா செயல்பட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் இட்டமலி ஸ்கூலுக்கு வந்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க பையன் பிறந்து இன்னைக்கு பையன் என்ன செய்றான்? பிஇ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. 2 கிட்னியுமே செயலற்று போன கிட்னி, ஒரு கிட்னி செயல்பட ஆரம்பிச்சுட்டு. எத்தனை வருஷங்கள் பாருங்க. அதுக்கு பிறகு தான் பிறந்திருக்கான். அதுக்கு முந்தி ஒரு பொண்ணு தான். ஹல்லேலூயா ஆமென் ஜெலீன். அவ எம்ஏ, பிஎட் முடிச்சிருக்கிறா. இப்படி யார் வாழ்க்கையிலாவது அதிசயங்கள் நடக்குமா? ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த 2 காரியங்கள். அந்த ஜெயராஜ்ங்கிற ஒரு நபர் அவங்க இடத்த வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே போல எங்க ஊரை சேர்ந்த சுசிலா. அநியாயமாக அவங்க இடத்த வாங்கி வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கா பணத்தை நினைச்சிருக்காங்க, இழந்திருக்காங்க. அது எனக்குள்ள ரொம்ப மனசுல என்னது நான் வெள்ளிக்கிழமை பேசுனேன் நினைக்கிறேன். வியாழக்கிழமை எனக்கு பேசினேன். ரொம்ப மனசுல எனக்கு வேதனையாவே இருந்து. அதனால நான் செல்விய தான் திங்கட்கிழமைக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன். எனக்கு டீச்சர் காரியம் என்னை ஆவியானவர் ரொம்ப துரிதப்படுத்தினதுனால, நிச்சயமாய் கர்த்தர் நினைச்சிட்டாரு. அவங்க காரியத்தை பொறுப்பெடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி சொன்ன உடனே சரியான இப்ப லீவுங்கிறதுனால சொன்னதுனால ஓகே சொன்னேன். எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் நமக்கு தரக்கூடியது யாருன்னா, ஆவியானவர் தான். கஷ்டத்திலும், நெருக்கத்திலும், பாடுகளிலும், பிரச்சனையிலும் இருக்கிற மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் மனதுருக்கம் நம்ம உள்ளத்துல இருக்கும் பொழுதுதான், நாம் கர்த்தருடைய நீர் இல்ல. அபிஷேகத்தை பெறும்போது, ஆனா தேவ அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படுது. நாம் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெறும் பொழுது, தேவ அன்பு நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யுதாம்? ஊற்றப்படுது. அந்த தேவ அன்பு ஊற்றப்படுறதுனாலதான், மற்ற எல்லாருடைய காரியங்களும் நம்ம உள்ளத்துல என்ன அது செய்யும்? அப்படியே உள்ளத்துல நெஞ்சு என்ன செய்யுது? அப்படியே வலிக்க ஆரம்பிச்சுட்டு. நீங்களும் தொடர்ந்து முத்துமணி டீச்சருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவங்க அந்த வீட்டை பெறணும். அதே போல பின்னுக்குள்ள இடத்தையும் பெறணும். தொடர்ந்து அவங்க காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் ஜெப வேலைக்குள்ளாய் கடந்து செல்ல இருக்கிறோம். ஒருவர் ஜெபிக்கலாம். அப்போ அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த அருணோதயம், உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த பலம், உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஹல்லேலூயா அந்த ஆவி எங்க மீது ஊற்றப்படணும்ப்பா. அதே போல உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த கர்த்தருடைய பங்கு, அதே போல ஹல்லேலூயா ஆமென் சர்வ வல்லவருடைய சுதந்திரம் இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கணும்ப்பா. நாங்க எல்லாரும் வந்திருக்கோம்ப்பா. எங்க எல்லாருக்கும் அப்பா எங்கள ஆசீர்வதிச்சு அனுப்புங்கப்பா. இன்னைக்கு நாங்க உங்கள தேடி உங்க சமூகத்துல நாங்க இணைஞ்சு ஜெபிக்க, தேசங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கோம்ப்பா. ஹல்லேலூயா. முதலாவது எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உங்க கரத்துல தர்றோம்ப்பா. எங்களை ஆவிக்குரிய சரீர எல்லா ஆசீர்வாதங்களினாலும் இந்த வேளையில நிரப்புங்கப்பான்னு சொல்லி, இந்த வேளையிலும் கூட எங்களை ஆவியினால் நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய வரங்களினால் எங்களை நிரப்புங்கப்பான்னு சொல்லி, இந்த காரியத்துக்காக ஒருவர் ஜெபிங்க. அதுக்கப்புறம் மற்ற காரியங்களுக்குள்ளாய் நாம் ஜெப வேளைக்குள் கடந்து செல்லலாம்.